Students, today class is social. The topic is civics 1 unit lesson 1 forms of government and democracy. So என்ன forms of government அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, என்ன டெமோக்ரஸி மீன்ஸ் மக்களாட்சி. ஸோ நோ த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி மக்களாட்சினா என்ன அப்படின்றத மீனிங்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நோ த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி அப்படின்னா மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நோ த சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. இந்தியன் டெமோக்ரஸிக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஸோ சவால்கள் இருக்குது அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஷால் வி கோ டு த லெசன் இன்ட்ரொடக்ஷன். We are going to learn from this lesson how various forms of government have developed globally. Today, many countries of this world follow different types of government, but the modern world prefers democracy. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இந்த லெசனில் எதை பற்றினா வேரியேஷன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வேர்ல்டு ஃபுல்லாக என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். டுடே நம்ம கண்ட்ரியில் மெனி கண்ட்ரீஸில் வேர்ல்டு ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு அவங்க மாதிரி மக்களாட்சி அப்படின்றத எதை ப்ரிஃபர் பண்ணுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, கோ டு த டாபிக். Forms of government. So என்ன forms of government? The governors of nations differ significantly based on who has power. They are different forms of government: aristocracy, monarchy, autocracy, oligarchy, theocracy, democracy and republic. ஸோ என்னென்னா கவர்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு நேஷனுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ அதே மாதிரி அவங்களோட பவர்ஸும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி பவர்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னா ஆஸ்ட்ரோச்செரி அப்படின்னா வந்து a forms of government in which power is in the hand of a small privileged ruling class nobles. எக்ஸாம்பிள் யுனைடெட் கிங்டம், ஸ்பெயின். ஸோ இந்த அரசர் பம்பரை இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து முக்கிய ரூலிங் கிளாஸ் மட்டும்தான் வந்து அங்கே வந்து ஆட்சி பண்ணணும். ஸோ அவங்க ஒருத்தர் கையில் தான் அதோட அதிகாரம் வந்து இருக்கும். ஸோ வந்து அதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஆஸ்ட்ரோச்செரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டில் இருக்குது, அப்புறம் ஸ்பெயினில் இருக்குது. ஓகேவா. அடுத்தது மோனாச்சரி, ஒருவர் ஆட்சி முறை. A system of government in which one person is a supreme, usually a king or a queen, constitutionally monarchy. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு ஒரே ஒருத்தர்கிட்ட தான் அந்த பவர் இருக்கணும். அவர் வந்து அரசராக இருப்பாங்க, இல்லைனா அரசியாக இருப்பாங்க. இதுதான் மோனாச்சரி ஒருவர். ஸோ பூட்டான், ஓமன், கத்தார், இந்த பிளேஸில் எல்லாமே என்னென்னா மோனாச்சரி அரசர் ஆட்சி தான் வந்து இருக்குது. ஸோ ஆர் யூ கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆட்டோச்செரி. A system of government by a one person who absolute power. இந்த டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் வந்து எல்லா அதிகாரத்தையும் பெற்றிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆட்டோச்செரி. இது வந்து எங்கன்னா நார்த் கொரியா, சவுதி அரேபியா இந்த நாடுகளில் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ ஒலிகசி, a small group of people having control of a country or organization. ஸோ ஒரு குறிப்பிட்ட குழு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரியை வந்து அவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒலிகசி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஃபார்மர் சோவியத் யூனியன், சீனா, வெனின்சுலா அண்ட் நார்த் கொரியா இந்த பகுதிகளில் இது மாதிரி ஆட்சி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்தது தியோச்செரி. A system of government in which religious doctrines from the basis of government headed by the priest who rule in this name of God or proclaim himself as a God. ஸோ என்ன அப்படின்னா இது மாதிரி அமைப்புகள் என்ன. ஸோ தியோச்செரி அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து ரிலீஜியஸ் சம்மந்தமான மத கொள்கைகளோ இருக்கக்கூடியது. ஸோ அந்த டைப் ஆஃப் கவர்மெண்ட். இதோட ஹெட் வந்து யார் அப்படின்னா பிரிஸ்ட், மத குருவாக வந்து இருப்பார். இவர் வந்து காட் யார் வந்து காடை நேம் சொல்லி ரூல் பண்ணுறாங்களோ அந்த இது தான் வந்து
அதுதான் வந்து தியோச்செரி. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் வேட்டிக்கன் சிட்டி. ஸோ கிறிஸ்டிய மதத்தை சார்ந்தவங்க தான் வேட்டிக்கன் சிட்டி ஃபுல்லாக அவர் தான் அந்த போப் ஆண்டவர்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அவர் தான் வந்து இந்த வேட்டிக்கன் சிட்டியை ஆட்சி பண்ணுறாரு. அவர் தான் இந்த பிரிஸ்ட் மத குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ புரிஞ்சிச்சாடா. அடுத்தது டெமோக்ரஸி. எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் eligible members in this population vote to elect the elected representative and the party or individual who obtain the majority votes from this government. Example, India, USA, France. ஸோ என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் டெமோக்ரஸி அப்படின்னு மக்களால் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய பர்சனை வந்து ஒரு பார்ட்டி இண்டிவிஜுவலாக நிறுத்தி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை மெஜாரிட்டியான யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க மூலியமாக ஜெயிக்கிறது தான் டெமோக்ரஸி மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இந்தியாவில், யூஎஸ்ஏல, ஃப்ரான்ஸில் வந்து இதாக இருக்குது. ரிபப்ளிக் குடியரசு. A system in which supreme power is held by the peoples and the elected representative and which has the elected or nominate president rather than the monarchy. ஸோ இந்த ஸ்டேட்டில் யாருக்கு சுப்ரீம் பவர் இருக்கோ அவங்க வந்து பீப்புளில் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் வந்து அந்த நாமினேட் யார் பண்ணுறா அப்படின்னா பிரசிடென்ட் தான் பண்ணுறாரு. இதுதான் ரிபப்ளிக். ஸோ இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா இது ரெண்டுலேயுமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆட்சி தான் வந்து நடக்குது. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோச்செரி பார்த்தோம், மோனாச்செரி பார்த்தோம், ஆட்டோச்செரி பார்த்தோம், ஒலிகசி, தியோச்செரி, டெமோக்ரஸி அண்ட் ரிபப்ளிக் பார்த்தோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா. ஓகே, வாட் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸினா என்ன? Democracy is a form of government that all peoples to choose the rules. ஸோ டெமோக்ரஸி அப்படின்றது வந்து மக்களாட்சி. ஸோ இது எல்லா பீப்புளும் சேர்ந்து ஆட்சி பண்ணுறது தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்து எல்லா பீப்புளும் சேர்ந்து ஆட்சி பண்ணுறது தான் என்னது டெமோக்ரஸி. ஒன்லி லீடர் எலெக்டட் பை பீப்புள்ஸ் ஷுட் ரூல் த கண்ட்ரி. ஒரு லீடரை வந்து மக்கள் மூலியமாக தேர்ந்தெடுத்து அவங்க ஆட்சி செய்கிறது தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். பீப்புள் ஹாவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ரெஸ் வியூ, ஃப்ரீடம் டு ஆர்கனைஸ் அண்ட் ஃப்ரீடம் டு ப்ரோட்டஸ்ட். ஸோ அவங்களோட வியூவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் அவங்கள ப்ரோட்டஸ்ட் பாதுகாக்கிறதுக்கும் பீப்புள் வந்து சுதந்திரமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோட மீனிங் என்ன? டெமோக்ரஸி இஸ் எ சிஸ்டம் ஆஃப் government in which supreme power is vested in the people of country and people selected. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். இதில் யாருக்கு ஒரு முக்கியமான பவர் இருக்குன்னா பீப்புள் யாரை தேர்ந்தெடுத்து ஒருத்தர் அவங்களுக்கு தான் சுப்ரீம் பவர் இருக்குது. ஸோ இவங்க மக்கள் மூலிமா தேர்ந்தெடுக்கக்கூடிய வாங்க. ஸோ அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவாக டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் என்ன பண்ணுறாங்க த்ரூ ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் மூலியமாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். டெஃபனிஷன். இதோட டெஃபனிஷன் என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு மகாத்மா காந்திஜி ட்ரூ டெமோக்ரஸி cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of this every village. ஸோ மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரூ டெமோக்ரஸி அப்படின்றது 20 மக்கள் உட்காந்து மேன்கள் உட்காந்து சென்டராக உட்காந்து பேசக்கூடியது அல்ல. பி ஒர்க்கடு. ஒவ்வொரு மக்களும் வந்து உழைக்கணும். ஸோ எவ்வரி வில்லேஜிலேருந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி காந்திஜி வந்து சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் புரிஞ்சிச்சடா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஐ வில் கிவ் த homework is 1 marks. I will send the homework and write it and send me in your WhatsApp group. Thank you.